ஹலே ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம் மக்களே. வாங்க மக்களே, வீடியோக்குள்ளே போகலாம். அப்புறங்க உங்கள்கிட்ட சொல்ல விரும்புகிறேன், உங்களோட ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். அம்மாவோட ரேஷன் கார்டுங்க 2 வருஷம் ஆச்சுங்க. அந்த கார்டு கட் ஆயிடுச்சு. இந்த அம்மாவுக்கு ஒரு 4 கிலோ அரிசி கிடைக்குமாம்மா. என்கிட்ட சொன்னாங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க சொன்னாங்க, அம்மாவுக்கு 4 கிலோ அரிசி கிடைக்கும். அப்புறம் இந்த ஆட்டா பொடின்னு சொல்கிறாங்க, கோதுமை மாவு பொடியை ஆட்டா பொடி இந்த ஊரில் சொல்லுவாங்க, அது ஒரு 2 பாக்கெட்டு கிடைக்குமாம்மா. 6 லிட்டர் சீவனை கிடைக்குமாம்மா. சரி, நமக்கு அதெல்லாம் கிடச்சா நமக்கு நல்லது தானே. சீவனையெல்லாம் வேணும், இந்த டைப்பர் கத்திக்கிறதுக்கெல்லாம் வேணும். அப்போ நானும் அதை நினச்சிட்டு சரி கார்டை கொண்டு போகலான்ட்டு கொண்டு போனேன். அங்கே போனோன்னு தான் மேட்ரு தெரியுது, 2 வருஷமாக கட் ஆகிருக்குது. இதுக்கு முன்னாடி நின்னவங்களும் போய் ஜாமான் எதுவும் வாங்கலை. இவங்க மக்களும் இந்த கார்டை கொண்டு போகாமே இருந்திருக்காங்க. அப்போ அந்த அம்மா என்ன செய்வாங்க நீங்களே சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். 94 வயசு ஆச்சுங்க. அவங்க போய் கடையில் போய் வாங்க முடியுங்களா? இல்லை ஒன்று என்ன செய்யணும், இந்த மாதிரி ஃபோன் பண்ணியாவது அவங்கள வர சொல்லி கையாக வச்சு ஏதாவது வாங்கணும். 2 வருஷம் ஆச்சு, கட் ஆயிடுச்சு. இப்போ நான் இன்றைக்கி போய் நான் கொஞ்சம் சரி பண்ணி வந்திருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நான் சரியாக்கிட்டு வந்திருக்கேன். எப்படி சரியாக்கணும்னா, நான் போய் ஒரு 1/2 மணி நேரம் நின்று பார்த்தேன். அவங்க என்ன சொன்னாங்க, கட் ஆயிடுச்சிங்கம்மா, கட்டாய் அப்படியே சொன்னாங்க மலையாளத்தில். அப்போ நான் சொன்னேன், நீங்கள் பாருங்கள் ட்ரை பண்ணுங்கன்னு சொன்னேன். அப்போ அவங்க பார்த்துட்டு ரொம்ப நேரம் ஆகிப்போச்சு, கம்ப்யூட்டரில் போட்டு பார்த்தாங்க. பார்க்கும்போது மெசேஜே வரமாட்டுது. அந்த அம்மாவோட ஃபோன் எடுத்துகிட்டு கார்டு எடுத்துகிட்டு போயிருந்தேன். அங்கே போய் வரவே மாட்டுது, மெசேஜே வர மாட்டுது, கட் ஆகி போயிடுச்சு ஃபுல்லாகவே. அப்போ என்ன செய்கிறது நீங்களே சொல்லுங்கள் மக்களே. பாவமுடைய அந்த அம்மா. அப்புறம் நான் சொன்னேன், அம்மாவுக்கு யாருமே பிள்ளைங்க, பசங்களாம் வெளியூரில் இருக்கிறாங்க. அப்புறம் என்ன பண்ணுறது, எங்களுக்கு தெரியும் அவங்க பசங்களாம் எங்கே இருக்கிறாங்கன்னு. நீங்கள் எங்கிட்ட சொல்லாதீங்க. யாராவது ஒருத்தர் வாங்கிட்டு போகணும்ல. 1 கிலோ அரிசியாக இருந்தாலும் கை வச்சு வாங்கணும் இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்கவே இல்லை. அப்புறம் நான் இதுன்னு சொல்லிங்க ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் அங்கே நின்றுட்டே இருந்தேன். வரவங்களும் நிறுத்தி வச்சுச்சு. அந்த ஆள் பரவாயில்லைங்க, அந்த ரேஷன் கடைக்காரர் பரவாயில்லைங்க. ஏதோ கொஞ்சம் நான் ரொம்ப நேரம் நின்று கொஞ்சம் அதுன்னு சொன்னதுனால, அம்மா பாவங்க, அம்மாவுக்கு யாருமே இல்லை பார்க்குறக்கு, பசங்களாம் வெளியில் இருக்கிறாங்க, அவங்களாம் அவங்கவுங்க வேலையை பார்த்துட்ருக்குறாங்க, அம்மாவோட கார்டு நீங்கள் எப்படியாவது ரெடி பண்ணி கொடுங்கன்னு சொல்லி நின்றுட்டேன். ரெடி பண்ணிட்டாங்க. ரெடி பண்ணி 2 கிலோ அரிசி கொடுத்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். 2 கிலோ அரிசி. மண்ணெண்ணெய் 1/2 லிட்டர் கட் ஆயிடுச்சு. இன்னும் 2 கிலோ அரிசியும் கட் ஆயிடுச்சு, ஆட்டாப்பொடியும் கட் ஆயிடுச்சு. ஆனால் 2 கிலோ அரிசி மட்டும் இப்போ தான் ஒர்க் ஆகுதாம்மா. அவங்க சொன்னாங்க, நாங்கள் மேல் இடத்துக்கெல்லாம் ஃபோன் பண்ணி அதெல்லாம் ரெடியாக்கி நாங்கள் தரங்கம்மா. இப்போ நீங்கள் 2 கிலோ அரிசி வாங்கிட்டு போங்க. ஆனால் இப்போ 2 கிலோ மட்டும் போடுறோம். 2 கிலோ தான் காட்டுதாம்மா. அப்போ இதுக்கு முன்னாடி இருந்தவங்களுக்கு ரேஷன் கடைக்கெல்லாம் போகணும் ரூல்ஸ் இல்லைங்க. நம்ம ஆஃபீஸில் அந்த ரூல்ஸ் எல்லாம் இல்லை. கடைக்கு போகிறக்கே ரூல்ஸ் கிடையாது. சரிங்களா? பேஷண்ட்டை பார்க்குறோமா, இந்த வீட்டில் நம்மளே சோறாக்கி திங்கிறதுனால நமக்கு ஏதாவது செய்யணும் ஃபுட்டு. அப்போ நம்ம செய்கிற ஃபுட்டு அவங்களுக்கு கொஞ்சம் கொடுக்குறோம். அந்த மாதிரி தான் இங்கே இருக்குது. ஆனால் நம்ம கடைக்கு போகணும், அதேமாரி நம்ம ரேஷன் கடைக்கு போகணும், நமக்கு ரூல்ஸ் அங்கே இல்லை. ஆஃபீஸில் அதெல்லாம் இல்லை. ஆனால் நான் எல்லாம் பொறுப்படுத்திக்கிட்டேன். ஏன் பொறுப்படுத்திட்டேன், இல்லாதவங்க ஆள் இல்லாத வீடு, ஒரு அம்மா மட்டும், சரி நம்ம தாயார் தான் நம்ம செய்ய மாட்டோமா அப்படின்னு பொறுப்படுத்தி, உண்மையில அதை நினச்சி தான் இன்றைக்கி நான் போய் அம்மா வச்சுட்டு வந்துட்டேன். 2 கிலோ அரிசி கிடச்சிருச்சு. வாங்கிட்டு வந்துட்டேன் மக்களே, வாங்கிட்டு வந்துட்டேன். நான் விட மாட்டேன்ட்டேன். அப்படிலாம் இங்கே இருக்குதுங்க. அம்மாவுக்கு 2500 பென்ஷன் வருதுங்க. பென்ஷன் பணம் வருது, 2500 பென்ஷன் வருது. அப்போ அந்த 2500 பென்ஷன் வரனால எல்லாமே ஜாமான்லாம் கம்மியாக கொடுப்பாங்களாட்டிருக்குது. நம்ம இங்கே வாங்கினதில்ல. இந்த ஓணத்துக்கு என்னென்னமோ கிஃப்ட் நிறைய வந்திருக்குங்க. ஆனால் அம்மாவுக்கு இல்லையாம்மா. அம்மா விஐபி லிஸ்ட்டில் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது வராதில்ல. ஏதோ 2 கிலோ அரிசி கிடச்சி. 1 கிலோ அரிசி 35 ரூபா கடையில், பச்சரிசி. அப்புறம் அப்படியே ரேஷன்களை வாங்கிட்டு வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அம்மாவோட கார்டு ஒர்க் பண்ணிட்டேன். இது இங்கே பாருங்க, இது அம்மாவோட லட்சுமி அம்மா கார்டு. ஒரு நல்லது செய்வாங்க மக்களே, நல்லதே நடக்கட்டும் மக்களே, இல்லைங்களா? நம்ம யாருக்கும் இது பண்ணக்கூடாது. நமக்கு நல்லது செய்யணும்னா கடவுள் ஒரு பக்கம் நமக்கு ஒரு நல்லது கொடுப்பாரு, இல்லைங்களா மக்களே? சரிங்க மக்களே. அப்புறம் தமிழ்நாட்டு கலங்கெல்லாம் பூ விற்றுட்ருக்குறாங்க இங்கே ஓணத்துக்கு. ஒரு பூ 1 கிலோ 200 ரூபாயாம்மா. என்ன பூ தெரியுங்களா? இந்த பூ
ஓணத்துக்கு வாசல் வைப்பாங்கல்ல அதுக்கு. இங்கே சாமி போட்டாவுக்கா பூ வைக்கிறாங்க இந்த ஊரில்? ஓணத்துக்கு வாசலில் பூ வைப்பாங்கல்ல, பெரிய பிரதானம் இல்லை இங்கே. அந்த பூ வந்து இங்கே வந்து 1 கிலோ 200 ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து 50 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தேன். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்னேன் இது தமிழ்நாட்டுக்காரங்களாக தான் இருக்கணும். அதேமாரி தமிழ்நாட்டுக்காரங்க தான் அவங்க. அவங்க சொன்னாங்க நாங்கள் தமிழ்நாடு தாங்க அப்படின்னாங்க. லாரியில் கொண்டு வந்து விற்றுட்டுருக்குறாங்க டெம்போவில். செவந்தி பூவு, மஞ்சள் செவந்தி, என்னென்ன செவந்தி அங்கே இருக்கோ எல்லாம் இங்கே வந்திருக்கு. அப்புறம் அந்த செவந்தியில் நான் வாங்கலை, நான் இது மட்டும் வாங்கிட்டு வந்தது. கொஞ்சம் எடுப்பாக இருக்கும்ல, கொஞ்சம் எல்லோரும் வைக்கும்போது நம்மளும் கொஞ்சம் வாசலில் வைக்கலாம் இல்லைங்களா? அதான் அம்மா சொல்கிறாங்க, என் புள்ள நீ தான் அப்படிங்குது. அது எதுக்கு சோப்பு போடுறதோ தெரியலிங்க. சோப்பு போடுறதுன்னா அம்மா கோவம் வந்துடும். நீ அப்படி சொல்லாத, உடனே நான் அப்படி நினச்சிட்டு இருக்கிறேன்னு சொல்லும். ஏதோ அம்மா கீழே விழுகாத இருக்கிறவரை நீங்கள் கொஞ்சம் மரியாதை. கீழே விழுந்துச்சுன்னா நாளைக்கு நம்ம சட்டி இப்படி தூக்கிட்டு போகணும். அப்படி தான் 2 வருஷமாக ஒரு அக்கா, கள்ளக்குறிச்சிக்கார அக்கா நின்றுருக்காங்க. 2 வருஷமாக நின்றுருக்குறாங்க. அப்புறம் அவங்களுக்கு 1000 ஜோடி இருக்கும் இல்லைங்க. ஒரு கடைக்கு போவாங்க, ஏதோ மாத்திரை வாங்குவாங்க, ஏதாவது அவங்களுக்கும் இருக்கும்ல. இவங்களை விட்டுட்டு போயிருக்கிறாங்க. இவங்க எந்திரிச்சு நடந்து கீழே விழுந்து கால் ஒடிச்சிக்கிட்டாங்க. இப்போ அந்த அக்கா வந்தோடனே அந்த அக்கா வேண்டான்ட்டாங்க இந்த வீட்டுக்காரங்க. அந்த மாதிரி இருக்குது. இது அன்னைக்கு இந்த அம்மா கீழே அம்மா இருக்கிறவரா நமக்கு நல்லது. அம்மா எந்திரிச்சா எந்த நேரம்னு இதுக்கு கேரண்டி கிடையாது. ஆனால் கணக்குக்கு 5 மாதம் ஆச்சு நான் வந்து. இந்த வேலைக்கு கேரண்டி இல்லை. 1 மாதம்தான் ஒரு வீட்டில் கேரண்டி, இல்லைன்னா 10 நாள் தான் கேரண்டி. ஆனால் இங்கே வந்து 5 மாதம் முடிஞ்சு 5 மாதம் முடிய போதுங்க. அடுத்த வாரத்தோடு 5 மாதம் முடியுது. ஆனால் வந்து அம்மா எந்திரிச்சு நடக்காத இருக்கிறவரை எனக்கு நன்மை. அம்மா நடந்துருச்சுன்னா போச்சு. அப்புறம் நம்ம வேறு பக்கம் எங்கேயாவது ஆர்டர் எங்கே கிடைக்கணும் போக வேண்டியதான். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். சரி, ஓகே, பாய். இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள், ஒரு ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே.